2000 வருடங்களுக்கு முன் இயேசு உங்களுக்காக ஜெபித்தார். அவருடைய சீடர்களுக்காக மட்டுமல்ல, பிற்காலத்தில் வரப்போகிற உங்களுக்காகவே. யோவான் எழுதிய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரை இயேசு தம் பிதாவிடம் சொன்னது இதோ. வசனம் 20. அவர்களுக்காக மாத்திரம் நான் வேண்டிக் கொள்ளாமல் அவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். வசனம் 21. பிதாவே, நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்களெல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கும்படியாகவும் நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கும்படியாகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். வசனம் 22. நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்குத் தந்த மகிமையை நான் அவர்களுக்குக் கொடுத்தேன். வசனம் 23. அவர்கள் ஒன்றாகும்படி பூரணப்படும் பொருட்டு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் நீர் என்னை அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களில் இருக்கிறேன். வசனம் 24. பிதாவே, நீர் எனக்குத் தந்தவர்கள் நான் இருக்கிற இடத்தில் என்னோடே கூட இருக்கவும் உலகத் தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியால் நீர் எனக்குத் தந்த என்னுடைய மகிமையை அவர்கள் காணவும் விரும்புகிறேன். வசனம் 25. நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். வசனம் 26. நீர் என்னில் வைத்த அன்பு அவர்களில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உமது நாமத்தை அவர்களுக்குத் தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன். இப்பொழுது நாம் சிறிது ஜெபிப்போம். பரலோகத் தந்தையே, இயேசு என்னையும் தம் ஜெபத்தில் நினைத்தார் என்பதற்காக நன்றி. நீர் இயேசுவில் அன்பாயிருந்தது போல என்னிலும் அன்பாயிரும். உமது மகிமை என்னுடைய வாழ்க்கையில் விளங்கட்டும். உமது நாமத்தை இன்னும் ஆழமாய் நான் அறியட்டும். ஆமேன்.